இன்னைக்கு நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் எடுக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் வந்து ஒரு பழம் வந்து பிழிஞ்சு விதையெல்லாம் இல்லாமல் வெறும் சாறு மட்டும் எடுத்து அந்த கொதிக்கிற பாலில் சேர்த்திங்கன்னா பன்னீர் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சி திரண்டு வந்துடும். பன்னீர் வந்து நல்லா வந்து திரண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம் அப்படின்னா ரசமலாய் தான் செய்ய போறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் ரசமலாய் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி ஊத்தி நல்லா வந்து நம்ம அலசிக்கணும். அப்பதான் அந்த எலுமிச்சம்பழ சாரோட அந்த வாசனை வந்து போகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சோடா உப்பு வந்து நான் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருண்டை பிடிக்க போகிறோம். வேற இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸோ நான் வந்து இந்த விளையாட்டு ஜாமான் இருக்கிற மோல்டை வச்சு தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். நீங்கள் கையில் கூட தட்டி போட்டுக்கலாம். இன்னும் பெருசாக கூட நீங்கள் தட்டிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனால சின்ன சின்னதாக தட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் சுகர் சிரப்பு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்கிற அந்த பன்னீரை வந்து அந்த சுகர் சிரப்பில் கொஞ்சம் 1 மணி நேரம் ஊற விடணும். அப்புறமா நம்ம அந்த ரசமலாய்க்கு தேவையான அந்த பாலை வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு குங்குமப்பூ கொஞ்சம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பாக்கெட் வந்து 20 ரூபா தான். நான் மளிகை கடையில தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கு. நம்ம சிம்பிளா செய்ய போறோம். அதனால வந்து முந்திரி, பிஸ்தா, இந்த குங்குமப்பூ, கொஞ்சமா பால் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாலே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போதுமானதா இருந்தது நான் செஞ்ச அந்த ரசமலாய்க்கு. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சுகர் சிரப்ல ஊற வச்ச அந்த பன்னீர் பால்ஸை எடுத்து ஒரு பவுல்ல போட்டுட்டு அது மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலை வந்து நம்ம ஊத்தணும் அப்படின்னா சூப்பரான ரசமலாய் வந்து ரெடி ஆயிரும். ஸோ ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. இந்த ரசமலாய் அந்த பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிரிப்பா வேணும், ரொம்ப வந்து கொஞ்சம் கடினமா வேணும் அப்படின்னா நீங்க வந்து எண்ணெயில ஒரு பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த சுகர் சிரப்ல வந்து போட்டுக்கலாம். நான் வந்து எண்ணெயில வந்து பொரிக்கல. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க எண்ணெயில பொரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அந்த சிரப்ல சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பாலை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரசமலாய் ரெடி. இதையே வந்து நம்ம அந்த பால் ஊத்தாம அந்த சுகர் சிரப்லேயே ஊற வச்சு ரவுண்ட் ரவுண்டா போட்டோம்னா ரசகுல்லா ரெடி. ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க. நீங்க தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் செஞ்சீங்கன்னு கமெண்ட்ஸ்